வரும். அதே போல இழுப்பைக்குளம் என் மாப்பிள்ள சுந்தர் தலைமையில இழுப்பகுளத்துல இருந்து பஸ் வரும். கருங்குளம், சேரகுளம், தாதங்குளம், புளியங்குளம், வேப்பங்குளம், பேய்க்குளம், சாத்தாங்குளம் என்று ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலிருந்து பஸ் வரும். தனித்தனி போர் போட்டு மொத்தம் அந்த கூட்டத்தில் கோயந்தா போறத ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தான் கிடையாது, தென்காசி தொகுதியில கிடையாது. தென்காசி தொகுதியில கிளை வாரியாக பேருந்த இறக்க போறோம். அப்படி நாம எல்லாரும் உறுதி எடுக்கணும். உங்க ஊர்ல இருந்து நீங்க உங்க ஊர் சொந்தக்காரன் இப்ப கல்யாண வீடு நடக்குது, ஒரு பால் காட்சி வீடு பண்றீங்க, இல்ல பிள்ளை சடங்காயிருச்சு, ஊர்ல இருந்து என்ன பண்ணுவீங்க, டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின்ல வர வைப்பீங்க. தாம்பரத்துல இருந்து இல்ல எக்மோர்ல இருந்து ஒரு வண்டி அமைச்சு கூப்பிடுவீங்க. அதே மாதிரி நீங்க பிள்ளை சடங்குக்கு கூப்பிடுற மாதிரி, பால் காட்சி கூப்பிடுற மாதிரி, கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பேருந்து. இப்ப சுனந்தா இருக்காங்கன்னா, சுனந்தா சேலத்துல மாமியார் வீடு, அந்த அவங்க மாமியார் கோவை சொந்த ஊர் சேலம் தானே, சேலத்துல சொந்தக்காரங்களை கூட்டு வரணும். இங்க தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்கிறோம், நாங்க வீடியோ போடுறோம், அதெல்லாம் வேலை கிடையாது. ஊர்ல இருந்து பஸ் வரணும். ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாடு திறனுக்குள்ள வர முடியாது. ஆமாமா, அதுக்கு நீங்க ஏஐ டெக்னாலஜி வீடியோ போடக்கூடாது. ஜெயசீலா புதுக்கோட்டை இருந்து பஸ் வரணும், சும்மா பேசக்கூடாது. புதுக்கோட்டையில இருந்து அதுவும் எந்த ஒரு என்ன விடுதி, எந்த ஏரியா, அது ஏரியா பேரு, உங்க ஏரியா என்ன, அசோக் நகரா, அசோக் நகர்ல இருந்து பஸ் வரணும். அசோக் நகர்ல இருந்து வரணும். இப்ப துருவன்னா ஒரத்த நாடு, என்ன நாடு உங்க ஊர், என்ன பிரதர், தொன்றாம்பட்டுல இருந்து துருவனுடைய பஸ் வரணும். இது துருவன் கட்சிக்காக செய்யற வேலை, மேடையில பேசுறது வேற வேலை, கட்சி பணி என்பது அதுதான். பிப்ரவரி 21 74 ஏக்கர் பேருந்து நிறுத்தத்துக்கு மட்டும் தயார்படுத்திருக்கோம். 74 ஏக்கர் பேருந்தை நிறுத்த. தென் மாவட்டத்தில் வரக்கூடிய பேருந்துக்கு 74 ஏக்கர், வட மாவட்டத்தில் வர பேருந்துக்கு 54 ஏக்கர், மாநாட்டு திடல் 84 ஏக்கர். 84 ஏக்கர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எவனுமே இப்படி ஒரு மாநாட்டை நடத்திருக்க மாட்டான். அப்படி அண்ணன் சீமான் திட்டமிடுறாங்க. இப்ப அடுத்த மெயின் சப்ஜெக்ட் இது நடத்துறது பிரம்மாண்டம், நல்ல கை தட்டணும்ல. இப்ப அடுத்த உங்களுடைய ஜிபேல கை வைக்கிறோம். மாநாடு நடந்ததுக்கு திட்டமிட்டாச்சு. ஒரு 6:30 மணி வரைக்கும் அண்ணன் சீமான் பரபரப்பா அந்த நாள்ல இந்த நாள் தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. தம்பி இப்படி நடத்துறோம், இந்த மேடை இதுல இப்படி போடுறோம், 38 பாக்ஸ், ஒரு பாக்ஸ் கிட்ட 5000 பேரு, அதுக்குள்ள தொகுதியை பிரிச்சு பரபரப்பா இருக்கா. சரண மாநாடு தெருல வந்து தமிழன் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து நம்ம வள்ளுவர் இருக்காரு, சரண எல்லாம் எழுதியாச்சு. கடைசி முடிச்ச உடனே இந்த ஒரு படத்துல முதலாளி 500 வடை போட்டேன்,